Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோல பார்க்க போறோம்னா The Electric State இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்காகவே ரிலீஸ் பண்ணப்பட்ட அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. ஐ திங்க் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ தப்பா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிம் தாங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட டைரக்டர் தான் நம்ம ரூசோ பிரதர்ஸ், ஆண்டனி அண்ட் ஜோ ரூசோ. அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்க பெரிய படம்லாம் விட்டுட்டு ஏப்பா இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணீங்க அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. பட் வந்து இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இந்த படம் வந்துட்டு ஐ திங்க் ஒரு புக்கு கதைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா வந்துட்டு தெரியல. அப்படிதான் ஒரு நாவல், நாவல் பேஸ் பண்ணிப்பட்ட எடுத்த ஒரு கதை இப்படிதான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரிவ்யூ கொள்ள போறோம் டைரக்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருவோம். நம்ம கிறிஸ் பிராட், அதாவது வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, ஸ்டார்லார்ட், அவெஞ்சர்ஸ் எம்சியூல வந்துட்டு ஸ்டார்லார்ட். அவர் தான் வந்துட்டு செகண்ட் லீட் ரோல் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் லீட் ரோல்னு எடுத்துக்கிட்டா வந்து மில்லி பாபின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த கேர்ளோட ஆக்டிங் எனக்கு முன்னே படம் நடிச்சதே இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ மெச்சூராகவும் அவ்வளோ எமோஷனலாகவும் இருந்துச்சு அவங்க கன்வே பண்ண விதம், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம். ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஸோ அவங்க கூட தான் நம்ம டிராவலே பண்ணிட்டு போறோம், ஓகேவா? ஸோ கிறிஸ் பிராட் அஃப்கோர்ஸ் அவரோட கேரக்டர் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நீங்க எப்படி வந்துட்டு எம்சியூல வந்துட்டு தலைவனை பாத்தீங்களோ ஸ்டார்லார்ட்டா, எப்படி ஒரு மாதிரி குவிக்கியா, ஃபன்னியா, காமெடியா அப்படி இப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பா, பாடிக்கிட்டு ஒரு மாதிரி வரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பார்ல, அப்படியே அதே கேரக்டர் அந்த கேரக்டர் செஷனை எழுத மாத்தாம அப்படியே வச்சு விட்டுருக்காங்க, ஓகேவா? என்னமோ எனக்கு அப்படியே ஸ்டார்லார்ட்டை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேஞ்சஸே இல்லை தெரியுமா? ஸோ சூப்பரா இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு லுக் வாய்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், ஓகேவா? லாங் ஹேரு, பியர்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு லுக்ல ஒரு சூப்பரா இருக்கும், ஓகேவா? நல்லா இருக்கும். ஓகே, இந்த படம் வந்துட்டு இஸ் அ லைஃப் ஆக்ஷன், பட் நிறைய சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருந்திருக்கு. பிகாஸ் வந்து இந்த படம் வந்துட்டு ஹியூமனுக்கும் ரோபோட்டுக்கான இடையில இருக்கிற வார அதை பத்தி பேசக்கூடிய ஒரு படம், சரிங்களா? ஸோ சிம்பிள். இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பார்க்கறது வந்து போய் செக் பண்ணி பாருங்க. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி மனுஷன், ஒரு ஹியூமன் வந்துட்டு குரங்குக்கு இந்த பேசுற திறனை, அதாவது மனுஷங்களுக்கு உணர்ச்சியை எப்படி அந்த மருந்து மூலியமா கொடுத்தாங்களோ, ஸோ மனிதன்கிட்டேருந்து கிடைச்ச அந்த உணர்வை அந்த குரங்கனை வந்துட்டு அதே வந்துட்டு ஹியூமனுக்கும் குரங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி வாரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணி விட்டுச்சு. அதனாலே வந்துட்டு குரங்குங்க தன்னைத்தானே வந்துட்டு அவங்களோட குரூப்பை வந்துட்டு பாதுகாப்புறதுக்கு வந்துட்டு தனியா போயிடுவாங்க, ரைட்டா? பட் மனசை வந்துட்டு விட மாட்டான், திரும்ப வந்துட்டு வேட்டையாடிக்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான், ஓகேவா? அதுல ஒரு வார் பார்ப்பீங்களா? கண்டிப்பா வார் பார்த்து அதே மாதிரி லிட்டரலி இங்கேயும் ஒரு ரோபோட் மனசை வந்துட்டு ரோபோட்டை தயாரிக்கிறான், அதுல பர்சனல் யூசேஜ்க்கு. பட் ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்துட்டு அந்த ரோபோட்டுக்கு வந்து தன்னைத்தானே வந்துட்டு அதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது வந்து மனுஷங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது, ஓகேவா? எல்லாம் மனுஷங்க பண்ணதுதான். ஸோ மனுஷங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மனுஷங்க இது என்ன பண்ணுறது, ரூல் பண்றத, அது ஆர்டர் பண்றத ஒரு சில ரோபோட்ஸ் வந்துட்டு மதிக்க மாட்டேது, செய்ய மாட்டேதுங்க. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ரோபோட்டுக்கு வந்து சுய புக்தி வந்தனால ஹியூமன்ஸ்க்கும் ரோபோட்ஸ்க்கும் வந்துட்டு பெரிய ஒரு வாலை டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தயாரிச்சவங்க கிரியேட் பண்ணவங்களே வந்துட்டு ரோபோட்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற. ஸோ நினைவு ஹியூமன் மாதிரி யோசிக்க தெரிஞ்ச ரோபோட்ஸ் என்ன பண்ணிருச்சு, ஸோ அது கூட்டமா எல்லாமே வந்துட்டு தனியா வந்துட்டு அவங்க இனத்தை அந்த ரோபோட்ஸை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இது பிட்வீன் இந்த ஹியூமன் அண்ட் ரோபோட்டிக்கான ஒரு வார், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு மேக் சென்ஸ் அந்த மாதிரி தாங்க தோணுது. மேபி ஃபியூச்சர்ல வரமோ, இது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வரும், லைக் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு உண்மையிலேயே வீட்டுலலாம் அப்படிலாம் நடக்குமாடா, ஒரு வந்துடுமா ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, ஓகேவா? அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு நான் அதெல்லாம் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ இந்த படத்துல வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க அப்படி இருக்குன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கதை கொஞ்சம் ஸ்லோவா ஓடுச்சு. எனக்கு கதை இருக்கு, அதனால தான் ஸ்லோவா ஓடுது. ஆஃப்கோர்ஸ் ஹாலிவுட் படங்காலே வந்துட்டு ஃபிளாஷ்பேக்கு சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைலாக்ஸ் மூலியமா தான் டெலிவர் பண்ண பாக்குறாங்க.
ஸோ அதனாலே நம்மளுக்கு லேகா ஃபீல் ஆகுது. ஓகேவா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம் தான். எனக்கு அது கொஞ்சம் லேகா தாங்க ஃபீல் ஆகுச்சு. ஓகேவா, நிறைய டைலாக்ஸ் எமோஷனல் அதனாலே கொஞ்சம் வந்து லேகா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எப்பப்போ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்க்கறனோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ஸோ சில ரோபோட்ஸ் எல்லாம் வந்துட்டு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ அதுல ஒரு ரோபோட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபால்கன், அவெஞ்சர்ஸ் ஃபால்கன், அதாவது வந்துட்டு நம்ம ஆண்டனி மேக்கி, ஸோ அவர் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு ஒரு ரோபோட்டுக்கு, ஹெர்மன் சொல்ற ஒரு ரோபோட். அதுக்கப்புறம் நம்ம குடி ஹெர்லின்சன், அதாவது வந்துட்டு நம்ம வெனம் படத்துல வந்து கார்னிஷ் அவர் வரல, ஸோ அவர் வந்துட்டு மிஸ்டர் பீனட். ஸோ மிஸ்டர் பீனட் இந்த ஒரு ரோபோட்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மிஸ்டர் பீனட் தான் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி. ஓகேவா, லீடர் மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு மிஸ்டர் பீனட் தான் வில்லனும், மனசுங்க பார்க்க சாஞ்சிருமோ அப்படின்னு லிட்டரலி எனக்கு தோணுச்சு. பட் வந்து அந்த 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 குட் கேரக்டரை குட்டாவே காமிச்சாங்க. இருந்தாலும் வில்லனா காமிச்சிருந்தா நான் செம்ம எடுப்பா இருந்திருப்பேன். எனக்கு பயந்துட்டேன். ஒரு மிஸ்டர் பீனட் அதுதான் லீடர், அந்த ரோபோட்டுக்கான லீடரு, இந்த குரூப் ஆஃப் ரோபோட்டுக்கான லீடர். பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹியூமன் வந்துட்டு இந்த சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீ உனக்கு குரூப் எல்லாம் பிடிச்சிருந்தா உனக்கு ஆஃபர் தரேன் அந்த மாதிரிட்டு பேசி மதிக்க பார்ப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி சீனை கொண்டு போவாங்கன்னா உண்மையிலே அந்த மிஸ்டர் பீனட் ஒத்துப்பாரோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஒத்துக்கிட்ட செத்தாங்க கையில அப்படின்னு தோணுச்சு. பட் வந்து அந்த குட் கேரக்டர், நல்ல கேரக்டர் வந்து நல்லாவே காமிச்சாங்க. கடைசி வரைக்கும் நல்ல கேரக்டராகவே காமிச்சு முடிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் அதை தாண்டி வந்துட்டு அவங்களும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 11 ரோபோட்டுக்கு மேல கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மிஸ்ஸஸ் சீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா, எப்போ பார்த்தாலும் நம்ம கிறிஸ் கிட்ட போயிட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம கிறிஸ்பேட் அந்த படத்துல வந்துட்டு ஜான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஜான் கிட்ட போயிட்டு வந்துட்டு முடி வெட்டணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு எமோஷனல் சீனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஹியூமன்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துருவாங்க. இந்த எங்க வந்துட்டு ரோபோட்லாம் பதுங்கி இருக்கோ அங்க வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துருவாங்க. இப்படியே தப்பிச்சு வந்துட்டு இந்த ரோபோட்லாம் தப்பிச்சு வந்துருவாங்க. அந்த நம்ம ஜானும் அந்த அந்த கேர்ள் கேரக்டரும் வந்து வந்துருவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த ரோபோட் வந்து கேட்கும், முடி வெட்டிக்கிட்டியா, ஹேர் கட் பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் ஒத்துப்பாரு. ஓகேவா, அதான் சொன்னேன், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதே அதனாலதான். ஓகேவா, அதனாலதான் ஹேர் கொஞ்சம் பரிதாபப்பட்டு அவர் முடி வெட்டிப்பாரு அந்த ரோபோட் கிட்ட. ஸோ நல்லா இருக்கும் அந்த சீன். எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதாங்க இப்போ இந்த படம் வந்துட்டு இதை நோக்கி தான். அதுக்கப்புறம் ஒன்னு எமோஷனல் ஒன்று இருக்கும், எமோஷனல் ஸ்டாரி இருக்கும், ஒரு பிரதர் சிஸ்டருக்கான ஒரு ஸ்டாரி. ஓகேவா, ஸோ அதை வச்சு ஒரு ஸ்டாரி போவோம். ரோபோட் வெர்சஸ் ஹியூமன் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாரி போவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டாரி வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அதுதாங்க வந்துட்டு அதுதான் நம்ம மீதி கதையை நம்ம பார்ப்போம். ஓகேவா, கடைசியில் வந்துட்டு இந்த ஹியூமன் வந்துட்டு ரோபோட்ஸோட வார் வந்துட்டு முடிஞ்சிச்சா இல்லையா, என்ன நடந்துச்சு, அது எண்டிங் என்ன வந்துட்டு அதுதான் கடைசி கதையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதாங்க இப்படிதான் ஓடும். ஸோ இந்த படத்தை வந்து விஎஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டா வந்துட்டு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த ரோபோட்லாம் வந்துட்டு பேசுறது அதெல்லாம் வந்துட்டு டெர்மினேட்டர்லயே பார்த்துட்டோம்டா. ரோபோட்லாம் வந்துட்டு என்ன சம்பவம், அர்னால்ட் வச்சு என்னதான் சம்பவம் பண்ணீங்க அப்படின்னுச்சு. பட் இந்த ரோபோட் சிரிக்கிறது, எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது, அதுவும் சிஜி மாதிரி தெரியல, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சரிங்களா, அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் ஆச்சே, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன கொஞ்சம் லேகா இருந்துச்சு, அந்த எமோஷனல சொல்றதுக்கு வந்துட்டு அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாவும் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. 10 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அவர் அந்த எமோஷனல் சீன்ஸ்ல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை பார்க்க மறுபடியும் எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் ஆசையா இருக்காங்க. இன்னொரு தடவை பார்த்தா வந்து இன்னும் ஸ்டாரி வந்து தெளிவா புரியும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு தடவை பார்த்துட்டு என்ன புரிஞ்சது அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ என் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டு யாரோ வந்துட்டு பார்க்கறதோ பார்க்காம போறதோ அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு டைம் இருந்தா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டில் அவைலபிளா இருக்கு. த எலக்ட்ரிக் ஸ்டேட் சர்ச் பண்ணா வந்துட போகுது, இல்லாட்டி நியூ ஆன் நெட்ஃபிளிக்ஸ்னு அதுல சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட போகுது. டைம் இருக்கிறப்போ 2 மணி நேரத்தை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கப்பா, என்னதான் உங்களுக்கு அந்த படத்துல டேக் அவே இருக்குன்னு வந்துட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுச்சுப்பா, ரோபோட்டுக்கு ஹியூமனிட்டி வந்தா எவ்வளவு ஒத்துமையா இருக்குங்க, யூனிட்டியா இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. பட் ஹியூமனாவே இருந்து யூனிட்டி இல்லாம போச்சு நமக்குள்ள. அது மட்டும் தான் என்னோட டேக் அவே. ஓகேவா, ஹியூமனா இருக்கணும் கொண்டு, அப்பதான் வந்து நம்ம ரோபோட்ல ஹியூமனா மாறாது. ஓகேவா, நம்ம ஹியூமனா இல்லாதனாலதான் ரோபோட்ல உயிர் இல்லாததுக்குலாம் வந்துட்டு உயிர் உணர்ச்சி வந்துருச்சு. ஓகேவா,
ஸோ அதுதான் நான் இந்த படத்துல இருந்து சீரியஸா எடுத்துக்கிற ஒரு டேக் அவே. ஸோ இந்த படம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா பிடிக்கல நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யா, இது சொல்லி முடிச்சு. See you next one. Signing off, டேக் கேர், பை.